இன்று செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி. பஞ்சமின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் 2 தடவை வரும். ஒன்று வந்து வளர்பிறை பஞ்சமி, இன்னொன்று வந்து தேய்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமின்றது வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. தேய்பிறை பஞ்சமின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கஷ்டங்கள், துயரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வர இந்த 2 பஞ்சமி இதை வந்து நம்ம கண்டிப்பாக வழிபட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாகவே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நான் வந்து ஒரு வருஷமாகவே வந்து வராகி தாயை வந்து வழிபடுறேன். எனக்கு வந்து அவங்க என் கூடவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவங்கள நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, அவங்க என் கூடவே இருக்காங்க அப்படின்னு. நான் எந்த கஷ்டம் எந்த ஒரு இதுனாலும் கண்டிப்பாக வராகி தாய்கிட்ட தான் போவேன். இந்த பஞ்சமின்றது வந்து உங்களுக்கு மாதத்தில் எப்போ வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா, அமாவாசையிலேருந்து மறாவது நாள் கணக்கு பண்ணி 5வது நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி வரும். அதே போல் பௌர்ணமியிலேருந்து மறாவது நாள் கணக்கு பண்ணி 5வது நாள் பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி வரும். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணலாம். மஞ்சள் அரைச்சி அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் இருக்க பால், தயிர், குங்குமம், தேன் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சே நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம மனசு நிறைவாக எதை பண்ணுறோமோ அது நம்மளுக்கு உண்மையாகவே நல்ல பலனை தான் கொடுக்கும். நான் வீட்டில் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் தீபம் போடுவேன். பக்கத்தில் வராகி தாய் கோவில் இருக்கவங்க கோவிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நம்ம தேங்காய் தீபம் போடலாம். அதான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நம்ம மனசு நிறைவாக எது பண்ணோமோ அது நம்மளுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். மன திருப்தியாக அம்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு அம்மனுடைய 108 போற்றிகள்லாம் சொல்லி அழகாக பூஜை பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாராகி தாயே போற்றி போற்றி.